ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்னொரு ஹெல்தி ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பார், வெண்டைக்காய் வறுவல், கேரட் பொரியல், அப்புறம் சுட்டாப்பழம், அப்புறம் வடித்த சோறு. இதுதான் இன்றைக்கி மெனு. பொதுவாக நான் ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கோயில் விசேஷங்கள்லாம் வரும். அந்த டைமில் நாங்கள் ஸ்பெஷலாக இன்றைக்கி எதுவும் சமைக்காமல் சிம்பிளாக வீட்டில் சமைச்சிட்டு கோயில் சாப்பாடு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ நாங்கள் வெளியூரில் இருக்கிறதுனால அது எங்களால் முடியலை. ஸோ வீட்லேயே ஏதாவது ஸ்பெஷல் மெனு பண்ணணுன்னு பார்த்தேன். இன்றைக்கி எனக்கு இதை தவிர வேறு எந்த காய்கறி இங்கே லோக்கல் அவைலபிள் இல்லை. இருக்கிறத வச்சு நான் ஃபைபர் ரிச்சாக இன்றைக்கி ஒரு சமையல் பண்ணியிருக்கேன். இதில் ப்ரோட்டீன் என்னால் கவரப் பண்ண முடியலை. இன்னொரு நாள் நான் அந்த ப்ரோட்டீனும் சேர்த்து உங்களுக்கு சைவ சமையல் எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒத்தப்பல் பூண்டு போட்டு கூடவே உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து அவிய விட்டுக்கிட்டேன். இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த எல்லா காய்கறியும் வெட்டி அந்த காய்கறி கூட புளி விடணும். இப்போ காய்கறி எப்போ அவிஞ்சாலும் புளி சேர்த்து அவிய விடுங்க. அப்போ அது காய்கறியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து பிரேக் ஆகாது. இப்போ அது கூடவே இந்த காய்க்கு தகுந்த மாதிரியான உப்பை 2வது போட்டு நான் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இது சைடில் இன்னொரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம பொரியல் பண்ணிடலாம். இதுக்கு சட்டியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு தாளிப்பு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து கேரட் எல்லாத்தையும் ஒன்றா வெட்டி இந்த தாளிப்பு மேலே ஒன்றா கொட்டிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதான். நான் முன்னாடியெல்லாம் நான் டயட் குக்கிங் பண்ணுறது இல்லைங்க. இப்போ நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்து நான் டயட்டே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தான் புது ஐடியா எனக்கு கிடச்சிச்சு. சரி, நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதோடு நம்ம அந்த டயட் குக்கிங்கை வந்து ஏன் வீடியோ போடக்கூடாதுன்னு ஒரு ஐடியா. அதில் தான் நான் இந்த வீடியோ கான்செப்டை ஆரம்பித்தேன். அதனால் நான் இப்போ பண்ணுற எல்லா ஃபுட்லேயுமே எண்ணெய் ரொம்ப கம்மியாகவும், தேங்காயை அதிகமாக குக் பண்ணாமலும், தயிரை ரொம்ப ஓவர் குக் பண்ணாமலும், இயற்கையாக கிடைக்கிற பொருளோட இதை வந்து அழிக்காத அளவுக்கு நான் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து மூடி போட்டு தான் வேக வச்சேன். தண்ணி எதுவும் பெருசாக போடலை, அதே நேரத்தில் எண்ணெய் அதிகமாக சேர்க்கலை. இப்போ கிளைமேக்ஸில் நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு பாருங்கள். நான் ஆரம்பத்துலேயுமே இப்போல்லாம் எல்லா காய்கறிக்கும் உப்பை போடுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் குழம்புகளுக்கு. இதே பொரியல், கீரைன்னு வந்துட்டால் நான் கடைசியாக தான் சேர்க்குறேன். இப்போ இது பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு விசில் விட்டுருந்தேன் இல்லையா, காய்கறி போட்டு அது கூட நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அது எப்படின்னா தேங்காய், சீரகம், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், ஒன்றும் இல்லை 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருந்தேன். அதை நைஸாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்த காய்கறியோட. அவ்வளோதாங்க. இப்போ சாம்பார் நல்லா ஒன்று கூடி திரண்டு வரணும் அந்த மசாலா. பச்சை வாசம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நான் இங்கே நல்லெண்ணெயில் மிளகா, நான் வரமிளகா இப்போ முழுசாக யூஸ் பண்ணுறதில்ல. நான் வரமிளகாவை சில்லி ஃப்ளேக்ஸாக லைட்டாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். அதைத்தான் இப்போல்லாம் போட்டு தாளிக்கிறேன். அது கூட சீரகமும் வெந்தயமும், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை போட்டு நான் தாளித்து நான் அதே சாம்பாரில் விட்டுக்கிறேன். ஜென்ரலாக அரைச்சி விட்ட சாம்பாருக்கு எல்லாமே வறுத்து அரைக்கணும். பட் இன்றைக்கி வீட்டில் நான் வறுத்து அரைச்ச பொடி தான் நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறேங்கிறனால நான் பொடியை டேரெக்டாக போட்டு தேங்காயோடு அரைச்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அடுத்தது வெண்டைக்காய் பொரியலுக்கு உப்பு போட்டு நீங்கள் வதக்குனிங்கன்னா பெருசாக அடி பிடிக்காது. பட் ஆனாலும் அடி பிடிச்சிது இன்றைக்கி எனக்கு. வேணால் வெண்டைக்காய் ரொம்ப பசப்பு தன்மையோடு இருந்துச்சு. நான் மூடி போட்டு பக்குவமாக வேக வச்சு எடுத்துட்டேன். அடி பிடிச்சது மீன்ஸ் கரியலை, பட் அந்த பசை இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் கரிஞ்சிது. வெண்டைக்காய் கரியலை. நல்லா மூடி போட்டு மஞ்சள் பொடி போட்டு அப்படி வேக வச்சே எடுத்தேன். நல்லா இருந்துச்சு, ருசி நல்லா இருந்தது. ஆனால் பாத்திரம் தான் அந்த பசையெல்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு. நீங்கள் தயவு செஞ்சு டயட்டில் செஞ்சு பாருங்கள். சிம்மிலேயே வச்சு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃபுல் நியூட்ரிஷனும் லாஸ் ஆகாமல் ஒரு குக்கிங்கை முழுசாக சாப்பிட்டோன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காதுங்க. நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் நினச்சேன் எண்ணெய், உப்பு, காரம் எல்லாம் அதிகமாக போட்டு கவர்ச்சியாக ஒரு சாப்பாடு இருந்தால் தான் அது வந்து உடம்புக்கு ஹெல்த்தின்னு. அப்படி கிடையவே கிடையாதுங்கிறது நான் இப்போ ஒரு 10-20 நாளாக எனக்கு அந்த விஷயம் தெரிய வருது. நான் இப்படி குக்கிங் ஸ்டைலில் மாற்றினதுக்கப்புறமா நீங்களும் தயவு செஞ்சு அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தாலும் ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சுட்டாப்பழம் இதுக்கு முன்னாடியுமே நான் ஒரு வாட்டி போட்டிருக்கிறேன். அப்பளத்தை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச அப்பளத்தை இது மாதிரி ஃபுல்கா பேனில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அடிப்பக்கத்தை சூடு பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேனோடு ஒட்டி பிடிச்சிரும். அவ்வளோதான். அப்புறம் சுற்றி காட்டி எடுக்க வேண்டியதான். இங்கிட்டும் அங்கிட்டும் மாற்றி ஒரு செகண்ட் காட்டி எடுத்திங்கன்னா அப்பளம் தயாராகிடும். இதே காஞ்ச அப்பளத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தணல் நிதானமாக இருக்கணும்.
சில வீட்டில் குமிட்டி அடுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப தணல் நிதானமாக இருக்கக்கூடிய அடுப்புலனா நீங்கள் டேரெக்டாக போட்டு எடுக்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அப்பளம் எரிஞ்சிடும். அதனால் நான் வந்து அதை ஊற வச்சு தான் இந்த மாதிரி நான் சுட்டு எடுக்கிறேன். எனக்கு இன்றைக்கி நல்லா தான் வந்தது. இப்போது ஒரு 2-3 வாட்டி நான் இதை பண்ணிட்டேன். நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.